கரங்களை வீழ்த்தி ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கன மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு ஒவ்வொரு வாரமும் சிறப்பான வார்த்தைகளை கொடுத்து வருகிறார். கடந்த வாரத்தில் ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுத்தாருங்க? ஞாபகம் இருக்கா? சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் என்ன உண்டுங்க? சொல்லுங்களேன். அப்ப கீழ்ப்படிதல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வருமா? அம்மா சொல்லுமா. அப்ப நீ ஆசீர்வதிக்கப்படலைனாவே நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்களேன். ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் கீழ்ப்படினாவே அந்த பிள்ளைகள் மேல அந்த பெற்றோருக்கு சந்தோஷமா இருப்பாங்கல்ல? சொல்லுங்களேன். கிடையாது. அப்ப பெற்றோருக்கே ஒரு வாத்தியாருக்கு தன் பிள்ளைகள் மேல அவங்க சொல்லுக்கு கீழ்ப்படினா சந்தோஷமா இருப்பாங்களா? அட சொல்லுங்களேன். இல்ல. ஒரு முதலாளிக்கு தன் கீழே இருக்கிற வேலைக்காரன் சொல்றது கேட்கலன்னா சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. அதே போலதான் அதை காட்டிலும் அதிகமாய் ஆண்டவர் விரும்புகிறது. எங்கேயுமே நீங்க பைபிள்ல வாசிச்சீங்கன்னா தெரியும், இந்த பைபிள் முழுவதுமே தேவன் கட்டளைகளை கை கொள்ளத்தான் தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் கற்பனைகளை கை கொள்வதற்கு தந்தாரு. அந்த கற்பனைகளை கை கொள்ள முடியாததுனால தான் மனுஷன் மீண்டும் மீண்டும் தவறிட்டே இருந்தான். சரிதானா? எங்க கட்டளைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டதோ மனுஷனால அதை கடைபிடிக்க முடியல. அதனால தான் கடைசி கட்டளையாக மலையிலிருந்து மோசே மூலமாய் 2 கற்பனைகளை கிடைத்தது. அந்த 2 கற்பனைகளை கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஒரு புதுசா ஒரு ரெவலேஷன் சொல்லி தரட்டுமா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எந்த பலகையை கொண்டு வர சொல்லி மோசேவோடு சொன்னாரு, முதல் பலகை அவரே எழுதி கொடுத்தாரு. அந்த பலகையை அவன் கோபத்தினால் உடைத்து போட்டதுனால இவனுக்கு கோபம் வந்தா பலகை உடைச்சிருவான் சொல்லி ஆண்டவர் சொன்னாரு, நீயே ஒரு பலகையை செதுக்கிட்டு வா. அதுல தேவன் தம்முடைய கட்டளைகளை கொடுத்தாரு. அந்த கட்டளை கை கொள்ளுன்ட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் கட்டளையை கொடுத்தாரு கீழ்ப்படின்னு. ஆனாலும் இவன் என்ன செய்யறான்? ஆமென். தேவனுடைய வார்த்தைக்கு அந்த 10 கட்டளைகளை பிரதானமா கொடுத்தாரு. ஆனா மனுஷன் என்ன செய்யல? நீ உங்ககிட்ட என்ன இல்லைன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. சொல்லுங்களேன். கணவனுக்கு மனைவி கீழ்ப்படி ஆண்டவர் சொன்னார். எத்தனை பேர் மனைவி சொல்றதா ஆமென், புருஷன் சொல்றதெல்லாம் கீழ்ப்படுகிறீங்க? கை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பா, தட்டாத பெண்கள் 2 பேர் தான் இருக்கீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பெண்கள் தினம் சொல்லி நேற்று எல்லாருமே என்ன செஞ்சாங்க? பெண்கள் தினத்தை வாழ்த்து செய்தி சொல்றது நல்லா தான் இருக்குது. பெண்ணு டிரைவர் ஆயிட்டா, கல்பனா சாவ்லா என்னதுங்க பெண்கள் என்று சொல்லி நிறைய ஆமென் கமெண்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். பெண்கள் ஆமென் வாழ்த்துதல் சொல்லி. இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, பெண்களை தினமாய் கொண்டாடுவது ரொம்ப சந்தோஷம் தான். ஆனா பைபிள் எந்த பெண்ணால உருவாக்கப்பட்டது? கர்த்தர் பாருங்க, ஆதாமின் கென்று ஒரு ஏவாளை கொடுத்தாரு. ஏவாளை கீழ்ப்படியிலன்னு சொல்லி அவளை சபிக்கிறது உண்மைதான். ஆனா அவருக்கு பிளஸிங் கொடுத்தாரு, நீ பிள்ளை பெறுவாய் என்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதே பிள்ளையை பெற்ற அந்த தாய்க்கு பெண்களையே ஆண்டவர் உயர்த்தி புதிய ஏற்பாட்டில் சொல்லுங்களேன் எங்க உயர்த்தினார் தெரியுங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எங்க உயர்த்தினாரு? கன்னி மரியாள் வயிற்றிலே இயேசுவை பிறக்கவே வைத்தார். ஆமென். எந்த பெண்கள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டாலோ அதே பெண்ணை கர்த்தர் இப்பொழுது தம்முடைய தூதனை அனுப்பி நீ பிள்ளை பெறுவாய், வேதனையோடு அல்ல, இது பரிசுத்த ஆவியின் மூலமாய் வரும் என்று கைகளை தட்டி ஆமென். இந்த கால வேளையிலே ஆமென், பிசாசு ஒருவேளை ஒரு பெண்ணை, எந்த பெண்ணை சாபத்துக்கு உட்படுத்தணும்னு நினைச்சாலோ, நீங்க பழைய ஏற்பாட்டில் பாருங்க ஆமென், மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் நீங்க பார்க்கும்போது 14 தலைமுறையாக பெற்றான் தான் ஒரு பெண்ணு பேரே வராது. அட ஆமாவா இல்லையா? பெண்ணா பெறுகிறா இல்ல தகப்பன் பெறானா? சொல்லுங்களேன். ஏமா பெண்ணு தான் பெறா. ஆனா பைபிள் எதை அடையாளப்படுத்துது? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படியே பெற்றானே வரும். கடைசியில பாருங்க, இயேசு ஆமென் மரியாள் வயிற்றில பிறந்தார்னு வந்திருக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். சார், மனுஷன் பெற்றுக்கொண்டதை ஆதாமின் மூலமாய் பெற்றுக்கொண்டான். கரெக்டா? ஆமாவா இல்லையா? ஆதாமின் மூலமாய் பெற்றான். ஆனா இயேசு இந்த பூமியிலே அவர் பிறந்தது நிமித்தமாய் மரியாளை கர்த்தர் என்ன செய்தாரு? பெண்கள் சமுதாயத்துக்கு கிருபை பெற்றவள் என்று சொன்னார். உரலிய சொல்லுங்களேன். ஏவாள் பெறாத கிருபையை மரியாள் பெற்றாள். உங்களை நீங்களே இழிவுபடுத்திக்காதீங்க. பெண்கள் நாட்டின் கண்கள் என்று உலகம் சொல்லுது. எங்கேயாவது பெண்ணன் முன்னாடி நிறுத்துறானா? அட ஆமாவா இல்லையா? எங்கேயாவது பொம்பளை சொல்றது எடுபடுதா? அட ஆமாவா இல்லையா?
எங்கேயாவது சமுதாயத்தில் பெண்கள் பெண்கள் சொல்றாங்க, பேசிக்கலாம், பெண்களுக்கு எங்கேயுமே இடமே இல்லை. ஆனா பைபிள் சொல்லுது, நீ கிருபை பெற்றவள். ஹலோ, மறைஞ்சிருக்காத. ஆமென், ஹல்லேலூயா. என்னது? குழந்தைய பெறது மட்டும் இல்லம்மா, நீ தான் ஒரு சிருஷ்டிக்கு கர்த்தர். 10 மாதம் எப்படி ஏதேனில் ஆண்டவர் ஒரு நைட்டில் ஏவாளை கொடுத்தாரோ, உன்னை 10 மாதம் கர்ப்பவதி ஆக்கி அந்த 10 மாதத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அது பரத்திலிருந்து ஒரு மகிமை வரும்போது, ஆமென் ஆமென் சொல்லு, ஆமென். இன்னைக்கு கர்ப்பவதிகளுக்கு ஐயோன்னு சொல்ற ஒரு காலத்துக்கு வர போறோம். இன்னைக்கு நான் உன்னை சொல்லட்டுமா, பால் கொடுக்கிற தாயே, இன்னைக்கு நான் சொல்றேன், உன் பிள்ளையை 10 மாதத்துல கிரியேட்டர் காட், நம்முடைய ஆண்டவர் உருவாக்கும் தேவன். ஆமென். நம்முடைய ஆண்டவர் உருவாக்கும் தெய்வம். உன் மூலமாய் தேசத்தில் உன் பிள்ளையை உருவாக்கினவர். ஆமா, ஆமாவா? அப்ப பெண்கள் கையில தான் கணவனையும் கொடுத்திருக்கிறார். சொல்ல, அப்ப ஜெபம் உருவாக வேண்டியது எங்க இருந்தது? எங்கிருந்து உருவாகணும்? அம்மா பேசுமா, நீ ஜெபிச்சாதான் புருஷன் ஜெபிப்பான். அட ஆமாவா இல்லையா? நீ ஜெபிச்சாதான் பிள்ளை ஜெபிக்கும். நீ வேதம் வாசிச்சாதான். சொல்லு, ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், இது பெண்கள் தினத்துக்கு ஒரு சின்ன ஒரு கிளிப்பு மட்டும் கொடுத்துட்டு அடுத்து நம்ம மெயின் செய்திக்குள்ள போயிடுவோம். ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், எங்கெல்லாம் நீ இழிவுபடுத்தப்படுகிறோம். நான் சொல்லட்டுமா, நம்ம ஊர்ல தான் உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இருந்தது இந்தியாவுக்குள்ள, சரிதானா? பெண்கள் புருஷன் செத்தோன்னு அதே பெண்டாட்டி என்ன செஞ்சிருவாங்க, புருஷனோட ஆமீன் அந்த விறகுல கட்டி வச்சு நெருப்பு போட்டு கொளுத்திடுவாங்க. இந்த பெண்களுடைய உடன்கட்டைய ஆமீன் உடைச்சது இந்த பைபிள் தான். நான் என்ன பெண்ணு மாதிரி கையை தூக்குறேன், நீ உன் கையை கீழே வச்சிருக்க, பெண்ணு தானே ஐயா, கையை உயர்த்தி காட்டு. ஆண்டவர் உன்னை சாவ விரும்பல, உன்ன மூலமா ஜீவனை கொடுக்க வந்தாரு. ஆமாமா இல்லையா? ஆமா. நீ சிலுவையில மரிக்கும் போதும் கூட அப்பாவை பார்த்துக்கன்னு சொல்லல இயேசு. யோவான்ட்ட சொல்ற, யோசேப்பை பார்த்துக்கன்னு சொன்னாரா? அட ஆமாவா இல்லையா? யோசேப்பை பத்தி அவர் சொல்லவே இல்லை. மரிக்கும் போது சொன்னாரு, யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய். ஆமா, அட சொல்ல, இதோ உன் தந்தைன்னு சொல்லு, இதோ உன் தாய், இதோ உன் மகன். அப்ப நான் சொல்றேன், பிள்ளையை வளர்த்துவதற்கு தாய் கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. நான் ஒன்னு சொல்லட்டுமா, தகப்பனையும் தாயம் கனம் பண்ணுவாய் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு, இயேசு தன்னுடைய ஜீவனை விடும்போதும் கூட எந்த தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தாரோ அந்த தாய் தனக்கென்று தாயாக அல்ல, அந்த தாயை ஆமென் யாருக்கு கொடுத்துட்டாரு? யோவானுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமென். நாம மரியாதைக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆராதிக்கிறது ஒரே ஒருவரே, ஆமென், தேவனாகிய கர்த்தர் மட்டும்தான். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, சில பொறுப்புகளை கர்த்தருக்கு கொடுத்திருக்கிறாரு. அதே இயேசு தன் உயிர் தெழுந்த பிறகு ஆமென் மகதலேனாலும் மரியாளும் மற்ற மரியாளும் இயேசுவுடைய கல்லறைக்கு போகும்போது ஃபர்ஸ்ட் பேசுனது பெண்கிட்ட தான். கையை தட்டி ஆண்டவரை பார்த்து நன்றி செலுத்து. பெண்கள் சமுதாயத்தை உலகம் இன்னைக்கு இழிவுபடுத்தலாம், ஆனா பைபிள் உன் மூலமா ஒரு தேசத்தில் ஒரு பெரிய அற்புதம் செய்ய போகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். லோவிசானுடைய தாய் ஆமென், லோவிசானுடைய மகள் ஐனிக்கையால், ஐனிக்கையாளுடைய பிள்ளை தீமோத்தேயு. தீமோத்தேயுடைய அப்பா பேர் தெரியுமா? சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனா பைபிள் சுட்டி காண்பிக்கிறது, ஒரு தீமோத்தேயுவை உருவாக்குவதற்கு பாட்டிக்கிட்டு இருந்து வந்த விசுவாசம் லோவிசாலுக்குள்ள இந்த விசுவாசம் ஐனிக்கையாளுக்குள்ள, ஐனிக்கோலுக்குள்ள இந்த விசுவாசம் யாருக்குள்ள வந்துருச்சு? விளங்கலையோ? அப்ப உனக்குள்ள என்ன விசுவாசம் இருக்குன்னு பாது. உன் பையன்குள்ள விசுவாசத்தை கடத்துறியா? அப்படி நம்ம செய்திக்குள்ள போயிடலாமா? ஆமென். அப்போ யாக்கோபை கர்த்தர் 12 குமாரர்களை கர்த்தர் அழைத்த போது ஆமென் யாக்கோபுக்குள்ள ஒரு ஆசை வந்தது, என் பிள்ளைகள் 12 பேர் வரட்டும், ஆமென் 12 பேர் 12 கோத்திரங்களை மாறுவதாக, 12 பிள்ளைகளும் 12 வம்சங்களாய் மாறுவதாக. நான் உன்னை சொல்லட்டுமா, தகப்பனிடத்திலிருந்து என்ன வருதோ அதை சப்ளை ஆகும். கரெக்டா இல்லையா? யாக்கோபுக்கு ஒரு லேடர் கர்த்தர் கொடுத்தார். அந்த லேடர் இருந்து வர்றதெல்லாம் வானத்தின் ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? அப்பா நீ சரியா இருந்தா உன் பிள்ளை சரியா இருக்கும். அப்பா நீ கெட்டுட்டீன்னா உன் பிள்ளைக்குள்ள அதே தான் சப்ளை ஆகும். நீ கோபக்காரனா வந்தியா உன் பிள்ளை கோபக்காரனா தான் மாறும். உன் பிள்ளைக்குள்ள தேவ அன்பை நீ கொடுக்கணுமா, நீ தேவ அன்பில வாழு. அப்ப பிள்ளைக்குள்ள தேவ அன்பு சப்ளை ஆகும். அதனாலதான் அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினவன் அம்மா சொல் பேச்சை கேட்டு எங்க போனா?
யாக்கோபு மாமா வீட்டுக்கு போனா. அப்ப மாமா வீட்டுல தான் இவனுக்கு அடைக்கல நினைச்சா. கர்த்தர் ஒரே நைட்ல சொன்னாரு, ஆமென், உனக்கு சப்ளை மாமா வீட்டுல இருந்து கிடைக்காதுடா. ஆமென். அதனாலதான் 10 முறை ஆமென். எத்தனை முறை ஏமாற்றப்பட்டா? ஏமாத்திட்டான் சம்பளத்தை. யாரு? மாமா. மாமாவை நம்பினீங்கன்னா 10 முறை ஏமாத்துவான். நீ மாமனார நம்பாத. ஐயோ, இல்ல தூதர்கள்ட்ட பேசுறேன் பாரு. நீ மனுஷனை நம்புற. நீ உன் மனுஷ நம்பிக்கை இருக்கிறனாலதான் பணம் உன் கையில வராம இருக்குது. உன் சப்ளை லாடர் கர்த்தருக்கு நேரா உனக்கு சப்ளை கர்த்தர் கொடுக்கணும். அங்கேயும் ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, என்னை சுகமாய், நான் கோலும் கையுமாய், வெறும் கையா நான் என் மாமா வீட்டுக்கு போறேன். என் மாமா வீட்டுக்கு வரும்போது, மாமா வீட்டுல இருந்து திரும்பி வரும்போது, என்னை கோலும் கையும் மட்டும் இல்ல, 2 பரிவாரத்தை கொடுங்க ஆண்டவரே. சொல்லுங்க. கர்த்தர் 2 கட்டளைகளை ஆமென் கற்பனைகளை கொடுத்தாரு. ஆமென் 10 கட்டளைகளை கொடுத்தாரு. அந்த 10 கற்பனைகளையும் ஆமென் 2 கட்டளையும் ஆமென் ஆமென் 2 கற்பனைகள் 2 ஆமென் 10 கட்டளையும் மனுஷனால் கைக்கொள்ள முடியாதனால தான் எப்ப நீ தேவனிடத்தில் அன்பாயிரு, ஆமென், உன்னில் அன்பு கூறுவதை போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. முடியுதாங்கிற அன்பு கூறுகிறியா? கூறு போட்டு அன்ப நீ கர்த்தர் சொல்றாரு, நீ உன்னில் தேவ அன்பு இருந்தா மட்டும்தான் பிதாவை காண்பிக்க முடியும். நீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா? ஒரு வெளிப்பாடு சொல்லி தரட்டுமா? கற்பனைகள் மேல இருந்து மோசே மூலமா வந்தது. ஆண்டவர் என்ன செய்யறாரு? மோசே கிட்ட எழுதி கொடுக்கிறாரு. பிந்தின வந்த மோசே இயேசு கிறிஸ்து அதே சீனாய் மலையில் அல்ல, கல்வாரி மலையில் நிற்கிறாரு. கல்வாரி மலையில் நின்று 2 கற்பனைகளை ஆண்டவர் எடுத்துட்டு வர சொல்றாரு. ஆமென். அதில் எழுதி கொடுக்கிறாரு. அதே 2 பலகையினால இயேசுவை ஆணிகள் அடித்து அவர் ஆமென் 2 மரத்தினுடைய துண்டுகளை கொண்டு ஆமென் அவரை எழுத்தாணியாய் எழுதிட்டாரு. உன் பாவம் மன்னிக்கப்பட்டது கல்வாரி சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய். Praise God. Amen. அந்த 2 பலகைகளையும் ஒன்று சேர்த்து அடித்து 5 காயங்கள் ஏற்று ஆமென் ஆமென் 3 ஆணிகளிலே தொங்கி. எத்தனை ஆணிங்க? 5 காயம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 3 ஆணியில தொங்கி 2 பலகைகளை ஒண்ணா சேர்த்து வெளிப்பாட சொல்லட்டுமா? எந்த கட்டளை நீ கை கொள்ள முடியலையோ, எந்த நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியலையோ, அந்த பிரமாணமாகிய கிறிஸ்துவின் பிரமாணம் எனக்காக உங்களுக்காக இயேசு சொல்றத அத்தனையும் செஞ்சிட்டீனா உனக்கு பிதாவுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு ஈஸியான ஒரு மெத்தடை கொடுத்துட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். புதிய ஏற்பாட்டு சபை கீழ்ப்படிதலை எதை காண்பிக்கிறதுனா, கிறிஸ்து சொன்ன அத்தனை வார்த்தைகளை நீ கை கொண்டாவே பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. சரி, நம்முடைய வசனத்துக்கு நேராக போயிடலாமா? பாருங்க. ஆமென். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாமா? வேகமா எடுத்துங்க. 25ஆம் வசனத்தை வேகமா வாசிமா. 45 49 25 வேகமா மைக்கில். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்தது. நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் சகோதரி விசேஷித்தனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. அல்லேலூயா. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லது சந்தோஷமா இருக்கீங்களான்னு? ஆமா. போன வாரத்தில் 2 வாரமா ஆண்டவர் வெளிப்படுத்தின வானத்தின் ஆசீர்வாதம். சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் உனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆழத்தின் ஆசீர்வாதம். கைகளை உயர்த்துறாமே. ஏமே யோசேப்பை பார்த்து ஆண்டவர் சொன்ன எப்படி ஆசீர்வதிப்பேன்? நான் உன்னை எங்க ஆசீர்வதிப்பேன்? ஆழத்திலே. ஹலோ ஹலோ வாசிக்கலாமா?
என்ன போட்டிருக்கு வாசிங்க. ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து ஆமென் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அது எடுத்துங்க. ஆமென். 7ஆம் வசனம் வரைக்கும் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இன்றைக்கு ஆமென் 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 வெறுமையும் நினைவும் என்ற வார்த்தையின் கீழே இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை வெறுமையா இருந்தது. யாக்கோபு வெறுமையா போன ஆண்டவர் அவனை 2 பரிவாரத்தை தந்தாரு. ஐயா ஆபிரகாம் ஆமென் வெறுமையாய் அப்பா வீட்டில இருந்து வெளியே வந்தான். அப்பாவை வீட்டில இருந்து வந்தவன் ஆண்டவர் சீமானாய் மாற்றினார். யோசேப்பு ஆண்டவரே வெறும் குழியில பொட்ட குழியிலே ஒன்றும் இல்லாத தண்ணீர் இல்லாத ஆமென் வஸ்திரத்தை இழந்தவனாக, தகப்பனை இழந்தவனாக, தாய் இழந்தவனாக, ஆமென் மேன்மையான ஒரு அனுபவத்தை விட்டவனாக வெறும் குழியில போடப்பட்ட போது சகோதரர்களால் ஆமென் ஆமென் காயப்படுத்தப்பட்டான், பணத்தால் விற்கப்பட்டான். அவன் வெறும் குழியை போட்டவனை கர்த்தர் அவனை உயர்த்தி தேசங்கள் அறியத்தக்க அவங்க அண்ணனை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் உச்சத்தில் ஆசீர்வாதத்தை அவனுக்கு தந்தார். வெறுங்கையாய் சென்றவர்களை குறித்து நாம் கடந்த நாட்கள் பார்த்தோம். ஆமென். அதே ஆபிரகாம் வாழ்க்கையிலே அவன் வெறுமையாய் இருந்த பொழுது, அவன் கூடாரத்தில் சந்ததி இல்லை என்று சொன்னபோது, ஐயோ எனக்கு பிள்ளை இல்லையா, ஆமென் இங்க பாரு உனக்கு பிள்ளை இல்லை தானே, வெளியே வா. நாமே இரவு நேரத்தில் அருமையான தேவ பிள்ளை நான் உன்னை சொல்லட்டுமா, அந்த இரவு அவனுக்கு ஒரு இரவாய் இருந்தது. கர்த்தர் சொன்னார் கூடாரத்தை விட்டு வெளியே வா. வெளியே வந்து பார்த்தபோது நட்சத்திரத்தை காண்பித்தான். நட்சத்திரத்தை ஹலோ நட்சத்திரத்தும் பிள்ளை ஈக்குவல் பண்றாரு. ஆமென். இன்னைக்கு பையன் நல்ல ஸ்தானத்துல வரான், நல்லா படிக்கிறான், நல்லா உயர்ந்திருக்கான, நீ அதை பத்தி நீ சந்தோஷப்படவே கூடாது. ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நட்சத்திரங்களை போல ஒரு சந்ததியை நான் மாற்றுவேன். நான் உன்னை சொல்லட்டுமா, ஆமென் நட்சத்திரம் பூமியில் இருக்காது, நட்சத்திரம் வானத்தில் இருக்கும். நான் உன்னை சொல்லட்டுமா, எட்டாத ஸ்தலத்தில் உயரத்தில் சூரியனை காட்டிலும் அதிக தூரத்தில் இருக்கிறது நட்சத்திரம். ஆமென். நான் உன்னை சொல்லட்டுமா, உன் பையன் பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்களா, அவன் பிள்ளைங்க நல்ல வேலையில் இருக்காங்களா, அவங்களுக்கு ஆண்டவர் ஸ்டாராக தான் வச்சிருப்பாரு. ஸ்கூல்ல ஸ்டார், காலேஜில் ஸ்டார், வேலையில ஸ்டார், பிள்ளைங்க வாழ்க்கை ஸ்டார். நீங்க ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். நட்சத்திரமா என் பிள்ளை ஆண்டவர் அப்படின்னா நட்சத்திரம் தனியா தெரியுமா, மற்றவங்க போல அல்ல. ஆமென். நீதியின் நட்சத்திரம் இயேசு பிறந்ததை காண்பித்த நட்சத்திரம். அதே போல உன் சந்ததியை கர்த்தர் மாற்ற போறாரு. ஆமென். உங்க பிள்ளை இயேசு பிறந்த இடத்தை நட்சத்திரம் வெளியே காண்பித்தது போல இன்னைக்கு நான் சொல்லட்டுமா, வெறுமையா இருந்த ஆபிரகாமை கூப்பிட்டு வெளியே சொல்றாரு, உனக்கு பிள்ளையை ஃபீல் பண்ணாத, உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். அந்த சந்ததி நட்சத்திரத்தை போல அடையாளத்தை காண்பிக்கக்கூடிய இடம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். வான சாஸ்திரிக்கு நட்சத்திரம் எப்படி இருந்ததா, இயேசு பிறந்ததுக்கு ஒரு அடையாளம். நான் சொல்லட்டுமா, உங்க பிள்ளைங்க இயேசு பிறந்ததை காண்பிக்கிற நட்சத்திரங்களாய் வழிகாட்டுவார்கள். பெத்லகேமுக்கு நேராக வழிகாட்டுவார்கள். பெத்லகேமுக்கு நேராக வெளியாட்டுவார்கள். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. நான் உன்னை சொல்லட்டுமா, அந்த உயரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம் இப்போ வெறுமையா இருந்தவனை ஆழத்தின் ஆசீர்வாதத்துக்குள் கொண்டு செல்கிறார். வலையை அலசிக் கொண்டிருந்த பேதுருவை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். அவன் தன் வாழ்க்கையை அலசிக் கொண்டிருக்கிறான். ஏன் என்னுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் இல்லை, என் படகும் வெறுமை, என் கையும் வெறுமை, என் வலையும் வெறுமை. ஐயா வெறுமையே. வெறுமை யாராவது விரும்புவீங்களா? பிரதங்க வீடு வெறுமையா இருக்க விரும்புவீங்களா? ஹலோ கவனிக்கிறீங்களா? ஃப்ரிட்ஜ் வெறுமையா இருக்க விரும்புவியா? பேங்க் அக்கௌண்ட்ல வெறுமையா இருக்க விரும்புவியா? சொல்ல. எப்பவுமே ஸ்வைப் பண்ணோம், கையில காசு இருக்கணும், உன் கையில பொண்ணும் பொருளோட இருக்கணும், கழுத்துல நகையோட இருக்கணும், உன் கையில வளையல் அப்படியே ஜொலிக்கணும். ஆமாவா இல்லையா? வளகாப்புக்கு பிள்ளைங்க போடுற மாதிரி மேல வரைக்கும் எப்படிங்க அந்த வளையல் அப்படியே சலசலன்னு சத்தம் கேட்டே இருக்கணும். இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? பாதத்துல பாத சுரம்பாங்க. கொலுசு எப்படி இருக்கணுமா? தங்கத்தில் இருக்கணும். மிட்டி எப்படி இருக்கணுமா? தங்கத்தில் இருக்கணும். கழுத்தில் இருக்கிறது என்ன எப்படி இருக்கணுமா? தங்கத்தில் இருக்கணும். ஆமென். காதலுக்கு தங்கத்தில் இருக்கணும். ஆனா போட்டவன் தங்கத்தில் இருக்கிறானான்னு தெரியல. ஐயோ யாரோ ஜீவன் கிட்ட ஜீவனே இருக்காது. பேசுறது காதுல விழுகுதா இல்லையா? போட்டது தங்கம், போட்ட ஆளு தங்கமா? ஐயோ ஆண்டவரே, மரத்துக்கு தங்கத்தை போட்ட ஆசீர்வாதமா இருக்குமா? அட சொல்லுயா. வெளியிருக்கிற வேப்ப மரத்துக்கு காது குத்தி மூக்க குத்தி அது எதையாவது உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன் பாரு. எப்ப ஒரு கல்லுக்கு மேல அந்த நகையை போட்டு அதுக்கு ஒரு செயினை போட்டு அதுக்கு ஒரு பாதசுர கொலுசை போட்டு சிலுக்கு சிலு அப்படின்னு போட்டா நல்லாவா இருக்கும்? அட சொல்ல. அந்த நகையை மனுஷனுக்கு போட்டா நல்லா. நான் கேட்கிறேன், மனுஷன் மண்ணா இருக்கிறான், கல்லா இருக்கிறான். ஆமா மரமா இருந்தா பிரயோஜனம் இருக்கு ஐயா?
அட சொல்லு. அப்போ வெறுமை யாரு விரும்பல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், போட்டது தங்கமாய் இருந்தால் போட்டவன் தங்கமாய் வாழணும். ஓ ஜீசஸ், ஆமாவா இல்லையா? நீ போட்ட தங்கத்தினால உனக்கு வேல்யூ கிடையாது. ஆமென். டெட் பாடிக்கு நகையை போட்ட ஏதாவது வேல்யூ இருக்கா? அட பேச, பணத்துக்கு ஏதாவது நகையை போட்டு அலங்கரிச்சு சிங்காரிச்சு கருப்பு கண்ணாடி போட்டு சவச்சவன்னு இருக்கிற, ஆமீன் ஆமீன், பாலிஷ் பண்ணி மாலிஷ் பண்ணி ஃபவுண்டேஷன் போட்டு அழகா சப்பு சப்புன்னு உட்கார்ந்து வச்சா, ஹலோ இருக்கியா? அப்படின்னா பணத்துக்கு நகையை போட்டு பிரயோஜனம் இல்லை. இப்ப பைபிள் சொல்லுது, இவன் எப்படிதான் இருக்கிறான்? படகும் வெறுமை, வலையும் வெறுமை, கையும் வெறுமை, வீடும் வெறுமை, அவனே வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறான். அந்த நேரத்தில் இயேசு அவனை கண்டார். கை உயர்த்தி சொல்லுங்களேன். ஓ ஜீசஸ், உன் கையை வெறுமை. எப்ப கேட்டாலும் இல்ல. ஏமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, அது ரேஷன் கடை பருப்பு தான் இருக்குது. கடையில் போய் நல்ல டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் துவரம் பருப்பு வாங்கியா? நீ ரேஷன் கடையில் கொடுக்கிற அந்த 1 கிலோ பருப்புக்காக சண்டையா போட்டு ஓரமா நின்று வெயில வாங்கிட்டு வந்துட்டு இருக்கிற தோத்திரம். தக்காளி இலவசமா 10 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு சொல்லி ஒரு 4 கிலோ தக்காளி வீட்டில் வாங்கி வச்சிருக்கிறேன். இது ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அட பேச, ஆழத்தின் ஆசீர்வாதம் ஆழத்தில் தான் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? சத்தமா சொல்லு. ஆமே. ஆழத்தின் ஆசீர்வாதம் ஆழத்துக்குள்ள இருக்கும். நீ மேல நின்ன கிடைக்காது. கடல் மட்டத்துக்குள்ள நடுக்கடல போனது ஆழமான மீன்கள், ஆழமான நல்ல நல்ல மீன்கள் நடுக்கடல் இருக்கும். சுறா போன்ற, திமிங்கலம் போன்ற, டால்பின் போன்ற மீன்கள் நடு ஆழத்துல நடுக்கடல் தான் இருக்கும். நீ மேல இருக்கிற முன்னாடி இருக்க சின்ன சின்ன சப்ப மீன், ஆமென், சால மீன் மாதிரி சின்ன சின்ன மீனை பிடிச்சிட்டு இருக்கிற. சின்ன ஆசீர்வாதத்துக்கு உன்னை கையில பிடிக்க முடியல. இப்ப ஆண்டவர் பாக்குறாரு, நீ வலைய விரிச்சு மீனவனுக்கிட்டே சொல்றாரு. நல்லா கவனிங்க, நல்லா சம்பாரிச்சு பழக்கம் இருக்குது, ஆனா கையில வெறுமை. ஹலோ, திறமை இருக்குது, வெறுமை. ஆமாவா இல்லையா? புத்தி இருக்குது, வெறுமை. படிப்பு இருக்குது, வெறுமை. ஞானம் இருக்குது, வெறுமை. எல்லாமே இருக்குது தானே? அட இருக்கா இல்லையா? அட சொல்லு டாக்டர், எல்லாமே இருக்குது. ஊசி போட தெரியும், மூக்குக்கே ஊசி போட்டுருவேன். என்ன இருந்து வெறுமைதாய்யா? ஆமா, கடந்த நாட்கள் தான் கேள்விப்பட்டான். வம்சம் பயங்கரமான வம்சமாமே. அந்த பள்ளிக்கூடத்தில் இவர் நடந்து போனார்னா, மாமனார் நடந்து போனார்னா மக்கள் கிடுகிடு நடுங்குவாங்களாம். கேள்விப்பட்டேன். எப்பா, அப்படிப்பட்ட வம்சத்தினுடைய பிள்ளைகளா இப்படி இருக்கிறாங்க. ஏன்? ஏன்? வெறுமை, வீடு வெறுமை. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நான் கரெக்டா இருக்கணும் மட்டும்தான் என் வம்சம் நல்லா இருக்கும். நான் கண்ண மூடி போயிருவேன். எனக்கு கிடைக்கிற மரியாதை ஆசீர்வாதம் இல்ல, எனக்கு அதிகாரத்திலும் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதம் இல்ல. என் சந்ததி நட்சத்திரமா நிக்கணும்னா ஆழத்துக்குள்ள போனோம். ஒருவேளை சாப்பாடு கிடைச்சிருச்சு சந்தோஷத்தில் இருக்காத. இன்னைக்கு ஒருவேளை நீ கஷ்டப்படலாம், ஆனா வெறுமையா இருக்கிற படகை பார்த்து இயேசு சொல்றாரு. அவர் போதகம் பண்ணின பின்பு 14ஆம் வசனம் பாருங்க. பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படிக்கு உங்கள் வலைகளை போடுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களா. உன் நெட்ட போடுங்கிறாரு. ஆமாவா இல்லையா? வலைய போடு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் ஜெபம் ஆழமா இருந்தா மட்டும்தான் உன் வலை கழியத்தக்க மீன்கள் கிடைக்கும். ஆண்டவரே ஆமென் சொல்றவங்கள கேட்ச் பண்ணிக்கிங்க, கிளிப் பண்ணிக்கிங்க. இவங்க எப்பவுமே எல்லாமே எங்கேயுமே வாய ஆமென் வெறும் படகு மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. மீன் நிறைய வாய சொல்லு. பைபிள் சொல்லுது, வாயை தர அவைகளை எப்படி நிரப்புவேன்? தீமையினால் நிரப்புவேன். உன் நன்மை. ஓ பயங்கர கில்லாடிக்கப்பா, நீ வாயை திறக்க மாட்டேன், ஆனா நன்மை மட்டும் வரணுமா? உன் வாயை தர நன்மையை நிரம்பு. கையை உயர்த்து சொல்லு. ஆமா. அப்ப நான் என்ன செய்யணும்னா, இயேசுவுக்கு படகு ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். படகு இயேசுவுக்கு கொடுக்காம என்றது என் புள்ள, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சபை, என் இதை நிறுத்து. ஃபர்ஸ்ட் சொல்லு, படகு கர்த்தருக்கு பிரசங்கம் என்று கொடுப்பேன். என்னைக்காவது உன் பணத்தை கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறியா? நீ ஆசீர்வாதம் எல்லாம் அப்படிப்பா சும்மா கொடுத்த ஆசீர்வாதம் இதெல்லாம் நிறுத்து. நீ எத்தனை நாள் ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்துட்டு போ? லஞ்சம் யாருக்கு வேணும்? ஆண்டவர் ஏமாத்துக்கு லஞ்சமே தேவையில்லை. நீ பணத்தை கொடுத்து ஊழியக்காரன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டாம். உன் பணத்தை கொடுத்து ஊழியக்காரன் பணக்காரனாக வேண்டாம். உன் பணத்தை கொடுத்து சர்ச்சு கட்டப்பட வேண்டாம். நான் உன்னை சொல்லட்டுமா, படகு கர்த்தருக்கு கொடுத்து பாரு. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு கொடு. பைபிள் சொல்லி படகை கொடுப்பா. அப்ப ஆண்டவர் சொல்ல, நீ ஆழத்துக்கு தள்ளு. அப்ப அர்த்தம் என்னன்னா, தள்ளுன்னா இங்கிலீஷ்ல சொல்லுது என்னதுங்க? புஷ். உன்னால புஷ் பண்ண முடியல தானே? அட சொல், புஷ் பண்ண முடியல தானே?
மூச்சு வாங்குதா? மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குதுல்ல? பயந்து உட்கார்ந்து இருக்கிறீல, அழுகிறீல, ஏன்? இதுக்கு தான் காரணம். நீ புஷ் பண்றத பணத்தை கொடுத்து யாரும் ஆண்டவரை புஷ் பண்ண முடியாது. ஆண்டவர் படகு மட்டும் கொடு, அவர் உட்கார விடு, உன் வீட்டை கொடு, உன் பொருளை கொடு, உன் இடத்தை கொடு, அவர் உட்காரட்டும். இப்ப சொல்வாரு, நீ எந்த இடத்துல வெறுமையா போயிட்டு வந்தையோ அந்த இடத்துக்கு இப்ப போ. இப்ப சொல்ற, நீ புஷ் ப்ரே, புஷ் ப்ரே, நீ ஆழத்துக்குள்ள போ, நீ ஆழத்துக்குள்ள போ. ஆமென். ஆழ்ந்த ஆமென் ஜெபத்துக்குள்ள போ, ஆழமான வசனத்துக்குள்ள போ. இந்த சத்தியத்தை ஆண்டவர் கொடுத்தாரே, இந்த சத்தியம் ஆழமான சத்தியம், இதற்குள்ள போ. ஆசீர்வாதம் எல்லாம் எங்க இருக்குது? எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சங்கீதத்தில் தான் இருக்குதான். மக்களுக்கு பைபிளே என்னதான்? சங்கீதம் மட்டும்தான் தெரியும். சங்கீதத்தை எடுன்னா எடுத்துருவான். மீகா எடுனா என்னது? மீனாவா? அப்படியெல்லாம் கேட்டதே இல்லைம்பே. மீகாடா, மீகா தெரியலையே அப்படிம்பே. சங்கீதம் தெரியும், நீதிமொழி. இன்னைக்கு எவ்வளவு தீர்மானம் பண்ண, ஆழத்துக்கு நேரா போன ஆண்டவரே. இந்த பைபிள் கொடுக்கப்பட்ட சத்தியம் என்ன சொல்லுது? இந்த பைபிள் ஏசாயாவிலிருந்து ஆமென் மல்கியா வரைக்கும் ஆழத்துக்குள்ள போ. புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்லேருந்து வெளிப்படுத்த வரைக்கும் ஆழத்துக்குள்ள போ. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாக்கள் வாழ்ந்தது உட்கார்ந்து இருக்காத. ஆபிரகாமுடைய விசுவாசம் எனக்குள்ள இருக்குதான்னு கேட்டா இல்ல. ஏன்? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான், சீமானமான, அதெல்லாம் மேட்டரே இல்லை. அவன் ஆமென் எங்கே? ஆமென் தன் யாக்கோபு தெரிஞ்ச சத்தியம் என்ன தெரியுமா? ஆழத்தின் ஆசீர்வாதம். யோசேப்பே, உனக்கு ஆழத்தின் ஆசீர்வாதம். ஆமென். இன்னைக்கு சொல்லட்டுமா? ஆமென். ஆண்டவர் சீமோனை பார்த்து சொன்னாரு, எந்த படகு நீ கொண்டு போயிட்டு வந்தையோ அந்த படகு நீ முன் பகுதி மட்டும்தான் வந்திருக்கிற, இதுக்கு பின்பகுதி ஒன்று இருக்கு, இதுக்கு பின்னாடி ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. நீ ஆழத்துக்கு நேராய் போ. என்ன செய்யறாரு? தள்ளி கொண்டு போ. மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை என்ன செய்யுங்க? வலைகளை போடுங்கள் என்றால். ஏமா 4வது வசனத்தை வாசியே. பைபிள் எங்க? ஆமா, சோத்ரம். ஆழத்துல போய் என்ன செய்ய? வலைய போடுங்கிறாரு. பைபிள் எங்க? சோத்ரம். அதனாலதான் ஆசீர்வாதம் இல்ல. வேணுமா? கையில வலையோட வா. வலை இருந்தா தான் கிடைக்கும். ஐயோ 150 ரூபா பைபிள். ஆண்டவர் மட்டும் 1050 ரூபா கொடுக்கணுமாமா? கொடுப்பார். கையில வலையோட வா. போகும்போது படகு நிரப்பிட்டு போ. கையை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. ஆழமான சத்தியங்களை கேளு, ஆழமான வசனங்களை கேளு. ஆண்டவரிடத்தில் ஆழ்ந்து பாடு, துதி. ஆமென். புஷ் பண்ணு. இவ்வளவு நாள் என் சுயபலத்தால் ஓடி பார்த்தேன், ஓட முடியல. என் மனபலத்தால் ஆழ பார்த்தேன், ஆழ முடியல. என் சொல் பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. சொல்ல ஹல்லேலூயா. நடக்க முடியலன்னு ஒத்துக்கிறியா? இந்த ஆளு கூட வாழ முடியலன்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன். கல்லெடுத்து மண்டையில போடுவேன், வாழ்வேன்னு சொல்லு. ஒரு அல்லேலூயா சொல்லு. எப்ப சொன்னாலும் வாய திறந்ததே என்னது? இவன் புருஷனா கட்டும்போது தெரியலையாக்கும். பாக்கிறத பாரு. வாய திறந்தா என்னது? புருஷனை சபிக்காத. வலைய போடும் புருஷன் மேல. மீனை பிடிச்சி இழுத்துட்டு வா. அவன் வீட்டுக்கு அதான் பெரிய திமிங்கலம். கஷ்டம்தான். வலைய போட்டு இழு, புஷ் பண்ணு. ஒரு ஆமென் சொல்லு. ஜெபிக்கிறதுக்கு முட்டிங்கள் போட வை. கஷ்டம் தானே, போட வைக்க முடியுது அந்த பரிசுத்தவான்களை? அட சொல்லு. ஒரு நேரம் உபவாசம் இருக்க வைக்க முடியுது அவனால? சோத்தா போடு. ஆண்டவர் வைத்த மனசை பார்க்கிறாரு, வைத்த பார்க்கலங்கிறாரு. அப்படி புருஷன் என்ன சொல்றாரு? அட உபவாசம் இரு. ஆண்டவர் ஹார்ட்ட பார்க்கிறாரு, ஹார்ட்டு கீழே இருக்கிற வயிறை பார்க்க மாட்டாராம். என்ன யானி? சோத்தை இன்னும் 2 பாகம் ஞாயிற்றுக்கிழமை வரும்போது இன்னும் 2 பிளேட் சாப்பாடு சேர்த்து சாப்பிடணுமா? ஏன்னா அவர் எப்போ இழுப்பாரு எப்போ முடிப்பாரு தெரியாது. நேரமாக கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். மதியானத்துக்கும் உட்கார்ந்துருக்க பரிசுத்தவான்கள், உட்கார்ந்துருக்க புண்ணியவான்கள் பாரு. ஆழத்தில் போன புஷ் பண்ணு. பையனை தள்ளு. சர்ச்சுக்கு வா, ஜபத்துக்கு வா, வேதவாசி, பைபிளை படி, ஆண்டவரை கொடு. என்னைக்காவது காணிக்க கொடுத்து பையனை கொடுத்துருக்கியா? இருக்கிற சில்லறையெல்லாம் பொறுக்கிட்டு டப்புன்னு போடுறான். பெரிய பெட்டி இருக்குது, போடுறான். டங்குன்னு சத்தம் கேட்கணும். வேலையிலே சொல்லு. என்னைக்காவது ஆழத்துக்கு போயிருக்கியா? ஐயோ, நம்மளே ஆழத்துக்கு போனா கொட்டாய் வருது. ஆழத்துக்கு போனா பைபிளை வாசிக்கிறது இல்லை, தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. உனக்கு புரியுதோ புரியலையோ, சொல்றவருடைய வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கு. கையை உயர்த்து ஆமென் சொல்லு. கைகளை உயர்த்து சொல்லு. நீ புஷ் பண்றது உன் பின்னாடி ஒருத்தர் சொல்லி அனுப்பியிருக்க, அவர் சொன்னதை கேட்டு போ. சரியா இல்லையா? நட்சத்திரம் மறந்துடாத, வம்சத்தை விட்டுரு. பைபிள் வாசிமா என்னப்பா போட்டிருக்குது?
ஐயா ஐயரே ராமொழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வளைய போகிறேன். கை எடுத்து ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். 2 மினிட்ஸில் ஐயா கையில் கொடுக்க போகிறேன், கவனமாக கேளுங்க. ஐயரே ராமொழுது நாங்கள் பிரயாசப்பட்டோம், எப்படிங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நம்ம பார்த்தோம் யாக்கோபு எப்பதான் அவன் கல்லெடுத்து தூங்கினா, அட சொல்ல இயேசுவின் நாமத்தில் கல்லா இருக்கிறியே, எப்படி? சூரியன் அவனுக்கு அஸ்தமிச்சிருச்சு, அடுத்தது எங்க போக தெரியல, கல்ல எங்க வச்சுட்டான்? தலைக்கு மேல வச்சுட்டான். யாருங்க? யாக்கோபு. இப்ப போன வாரத்தில் என்ன பார்த்தோம்? ஆபிரகாமுக்கு நட்சத்திரம் எப்ப வெளிச்சமா 10 மணிக்கு தெரியுமாமா? அட சொல்லுங்களேன். ஆபிரகாமுக்கு ஒரு இருட்டு தான், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுல ஆண்டவன் வெளியே கூட்டிட்டு வந்து நட்சத்திரத்தை காட்டினாரு. இப்ப தலைமை பகல்ல பாக்குறான். நேத்து இரவையா, இப்ப இயேசு வந்துட்டாரு. சொல்ல சொல்ல ஐயா, இரவு நீ பிரயாசப்பட்டது உண்மைதான், வீடு இரவுல நீ பிரயாசப்பட்டது உண்மைதான், இரவு தான் மீன் கிடைக்கணும் போட்டது உண்மைதான். நான் உன்னை சொல்லட்டுமா, பேதுருக்கு ஒரு இரவு இருந்தது, ஆனா பகல் இயேசு வந்துட்டாரு. இந்த பகல் எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? இன்றைக்கு இரவு நேற்றோட கடிந்து போனது. ஐயா, ராஜாமத்தில் இயேசு வந்தது உண்மைதான். இன்னைக்கு பகல் படகை வாங்க வந்திருக்கிறாரு. எத்தனை பேர் கொடுக்க ரெடியா இருக்கீங்க? ஆழத்தின் ஆசீர்வாதம். இந்த வார செய்தி தலைப்பு என்னது? சத்தமா சொல்லுங்களேன். அப்ப என்ன ஆழம்? எதை ஆழமா பாப்பீங்க? சத்தமா சொல்லுங்க. ஐயா, உள்ள போலியாட்டுக்குது. அட சொல்லியா, எது போல? என்ன போகணும்? ஜபம் ஆழமா இருக்கணும். அடுத்தது வாயத்தான் திறங்கள, நன்மை வந்துரும் வாயில. என்னது? ஜபம் ஆழம், வேத வாசிப்பு. அடுத்தது ஆராதனை. ஆமென். நீச்சல் ஆழம் போதாது, அது ஒரு செய்தி இருக்குது. இப்ப அது இல்ல, ஆண்டவர் தலைப்பை கொடுத்துட்டாரு. அது இந்த செய்திக்கு அப்புறம் தான் அடுத்தது வரும். அல்லேலூயா. ஆமென். ஒரு ஆழத்தின் ஆசீர்வாதத்தை கத்த வச்சிருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, உபவாசம் இருக்க எல்லாராலும் முடியாது. பிரதர், காது கொடுத்து கேட்கறியா இல்லையா? சாப்பிடலினா எல்லாருக்கும் வயிறு பசிக்குமா பசிக்காது? எங்க பசிக்காதும் கை தூக்குங்க. ஏமா சோறு ஒன்று பசிக்காதுல்ல? பசிக்கும். வயிறுனா பசிக்கும். தொண்டை தாகம் இருக்குதா இல்லையா? தண்ணி குடிக்கலினா என்னைக்கு தண்ணி குடிக்க கூடாதுன்னு நினைப்போம், அன்னைக்கு தான் அதிக தாகமா இருக்கும். என்னைக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்போம், சாப்பிட்றதுக்கு இல்லை இருந்த போதும் கூட சாப்பிட்றதுக்கு 12 மணிக்கு தான் பல்லே தேய்க்கிறது, அப்ப பசிக்காது. ஆனா எப்ப உபவாசம் தீர்மானம் பண்ணுவீங்களா, அன்னைக்கு தான் காலையில் 6 மணிக்கு கதவை தர. அன்னைக்கு நேத்து வாங்கிட்டு வந்த ரொட்டி, நேத்து வாங்கிட்டு வந்த ஜாமு, என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் அப்பதான் நினைவுக்கு வரும். புண்ணியவாதிக. அல்லேலூயா சொல்லுங்களா. நான் ஒன்று சொல்லட்டும், இன்னைக்கு சொல்லுங்க. ஆண்டவரே, ஆழத்தின் ஆசீர்வாதம், என் உபவாசம், என் வேத வாசிப்பு, ஆராதனை, சொத்ரா. ஆண்டவரே, நேற்று இரவு நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, இன்னைக்கு பகல் வந்துட்டீங்க. ஒரு வெளிப்பாடை சொல்லட்டுமா? இந்த செய்தி எத்தனையோ முறை நம்ம பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். நான் ஒன்று சொல்லட்டுமா? ஐயா, பிரயாசம் இரவுதாயா, பகல் பிரயாசப்பட வேண்டாம். புஷ், பின்னாடி வந்துட்டார். புஷ். ஆமென். என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் விசுவாசத்தை அதிகப்படுத்துவதற்கு படகை கொடுத்துட்ட போதும். வலையை தூக்கிட்டு வந்த, காளியாய் தூக்கிட்டு வந்த அதே வலையை, ஆமென், இன்னைக்கு சொல்லட்டுமா? ஹலோ பிரதர், கேட்டாவே விளங்காது. ஆமா, இன்னைக்கு சொல்லட்டுமா? ஐயா, ஒன்றும் சொல்லல நினைக்காத. ஞாயிற்றுக்கிழமை திருவந்த விட்டு எங்கேயும் போகாத, சொல் பேச்சு கீழ்ப்படி. அப்பதான் வலை போட்ட மீன் வரும். நீ படகு எங்கேயோ வளகாப்பு வீட்டுக்கும் காது குத்துற வீட்டுக்கும் கொடுத்துட்டீங்கன்னா உன் படகுல அவன் வசனம் தான் உள்ள வரும். சபைக்குள்ள திருவந்த விட்டுட்டு போகாத. கேட்டியா? சொல்லுவியா? சொல்லுதான் சொல்லிட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே, நான் இனி அவங்ககிட்ட டைரக்டா கேட்க மாட்டேன். இப்ப நான் டைரக்டா கத்துட்டு வார்த்தையை பேசிட்டேன். உன் படகு நிரம்பணும்னா, 2 படகு நிரம்பணும்னா இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே, என் வலை கிளியத்தக்க மீனே சொல்லு. என் வலையை கிளியத்தக்க மீனே வரமாட்டேங்குதே, என்ன செய்யுங்க? நிரப்பும் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். என்ன நடந்தது? முடிக்கலாமா? ஆமென். என்னாச்சு? 6ஆம் வசனம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. பாக்கெட் கிளியர் அளவுக்கு உங்க ஆமென் அமௌண்ட், ஆமென், எக்ஸ்ட்ரா. என்னைக்காவது ஒரு மாசத்துல பிரதர் சொல்லுங்க, எனக்கு பதில் கொடுங்க. ஐயா, அந்த மாச பணம் வந்து எக்ஸஸா வந்துருச்சு, அது என்ன பண்றதே தெரியலன்னு யாராவது இருக்கீங்களா? பிரதர் ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. இந்த மாசம் வருமானம் வந்துருச்சு, இது வைக்க இருக்க இடம் இல்லை, ப்ளீஸ் உங்க வீட்டில் உங்க பேங்க் இல்லை உங்க எக்ஸஸா எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு யாராவது சொல்றீங்களா? கை தூக்கிங்க பார்க்கலாம்.
கேட்க மாட்டேன், பயப்படாது. ஆனால் பைபிள் சொல்லுது வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு. அந்த இயேசு பகலில் வந்தார்னா அதே இயேசு இன்னைக்கு பகலில் வந்திருக்கார். ஐயா உங்கள் வீட்டுக்கு பகலில் வந்திருக்கிறாரு. ஒரு இரவு வந்துச்சு, அது பகல் இரவு கடந்து போயிட்டு, கஷ்டமான இரவு, வேதனையான இரவு, பிரயாசங்களின் இரவு, துக்கத்தின் இரவு. ஹலோ, நானா பிரயாசப்பட்டேன், என்னால் முடியல. நானா பிரயாசப்பட்டேன், நின்று பார்த்தேன், நடந்து பார்த்தேன், கொடுத்து பார்த்தேன், எடுத்து பார்த்தேன், முடியல. இப்போ நீ செய்ய வேண்டியது ஆழத்துக்குள்ள முழங்கால் படியிடு. உன் பிள்ளைய மாற்ற முடியல, உண்மைதான். உன் கணவனை மாற்ற முடியல, உண்மைதான். உன் மனைவியை மாற்ற முடியல, உண்மைதான். எங்க முடியலன்னு பிரயாசம் வெறுமையா இருக்கோ, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் படகு நிறைவாக்குவே, உன் பிள்ளையின் வாழ்க்கை நிறைவாக்குவே, உன் கையை கிளிய தக்க, உன் வலை நிறைய தக்க, உன் வலையை கிளிய தக்க. ஆமாவே, அந்த அபிஷேகத்தை வாங்கிக்குவியா? அப்பா இந்த ஸ்டைலா ஜெபிச்சது போதும், விட்டு கொடுத்து ஆவியானவருடைய மகிமை, ஆவியானோட மகிமை ஆண்டவரே நிரப்புங்க. என் பாத்திரம் நிரம்பட்டும், என் படகு நிரம்பட்டும். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. அப்பொழுது மற்ற படவில் இந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்க ஆமே என்ன செய்தார்களாம்? மீன்களை பிடித்தார்களாம். ஆமே, கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளையே, உன் கையில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத. ஆமேன். பாருங்க, ஆமேன். கர்த்தர் உண்மையாகவே உன் படகை நிரப்புவார், உன் படகை நிரப்புவார், உன் படகை நிரப்புவார். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்னைக்கு உடைய வார்த்தை என்னோட பேசினேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? வலை கிழியத்தக்க ஆசீர்வாதம். எழுமி நிற்கலாமா? கண்களை அடைப்போம். ஆமென். இயேசுவே, இன்றைக்கு எங்களோட பேசின வார்த்தைக்கு நன்றி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு எங்களோட பேசின வார்த்தைக்கு நன்றி. எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க வாயை சத்தத்தை திறங்க, உங்க வாயின் சத்தம் வெளியே வரட்டும். இரவு ஒரு போயிடுச்சு ஆண்டவரே, இரவு போயிடுச்சு ஆண்டவரே. பிரயாசங்களை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். தயவு செய்து வாயை திறங்க. நீங்க வாயை திறந்தாதான் நன்மை வீட்டுக்கு வரும். பிசாசு வாயை கட்டுறான், உன் வேலையில கட்டான். தயவு செய்து விட்டு கொடு. இப்போ உன் பிள்ளைகளுக்காக ஜெபி. கண்ணம் யாரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற? ஆண்டவருக்காக கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, அப்பதான் பரலோகம் தெரியும். வாய்களை திறந்து ஜெபி. ஏசப்பா, எங்களோடு பேசின வார்த்தை நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. என் படகு நிரம்பட்டும் சொல்லு. கையை தட்டி தேவனுக்கு, ஆண்டவர் படகு நிரம்பட்டும். என் பிள்ளைகள் வாழ்க்கை ஆவிக்குரிய அனுபவம் உண்டாகட்டும். ஒரு ஆழத்தின் அனுபவங்கள், ஆழத்தின் அனுபவங்கள். என் படகை உங்களுக்கு கொடுத்துறேன் ஆண்டவரே. என் நெட்டு, என்னுடைய வலை உங்க கையில கொடுத்துறேன். நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம். யோசேப்புக்கு நீர் கொடுத்த வார்த்தை யாக்கோபின் மூலமாய் வந்தது. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் யோசேப்பு ஒரு ஆழத்தை கண்டு ஆசீர்வதிக்கப்பட்ட நான், எங்க வீடும் உம்முடைய ஆழத்தின் ஆசீர்வாதத்தை வலை கிழியத்தக்க இந்த மாசத்தில் இந்த நாள் பெற்றுக்கொள்வதற்கு மீதமுள்ள பகுதியை பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா.